நாம இன்னைக்கு பார்க்க போற லெசன் गुरु और चेला. குருனா மாஸ்டர், சேலானா சிஷியன். இப்போ நம்ம லெசன் பார்ப்போம். ஒரு குரு இருந்தார், ஒரு சிஷியனும் இருந்தார். மணி இல்லாமல் அவங்க 2 பேரும் வெளியே சுற்ற போனாங்க. அதாவது பைசா இல்லாமல் 2 பேரும் வெளியே சுற்ற போனாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு சிட்டியை பார்க்குறாங்க. அந்த சிட்டியில் ரோடும் போகிற பாதையும் ரொம்ப ஷைனிங்காக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அந்த வே போயிட்டு இருக்கும்போது அவங்க யாரை பார்த்தாங்கன்னா மில்க் உமன், அதாவது பால் விற்கிற உமனை பார்க்குறாங்க. அந்த மில்க் உமன் அவங்க தலையில் ஒரு பாட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மில்க் உமன் கிட்ட குரு கேட்குறாரு, எதுக்காக ஸ்பீடாக ஓடுற? சொல்லு, இது என்ன சிட்டி? இந்த சிட்டியோட ராஜா யாரு? இந்த சிட்டியில் யாருடைய புகழை பாடுறாங்க அப்படின்னு கேட்டார். அந்த மில்க் உமன் முன்னாடி வந்துட்டு சொல்கிறாங்க, மகாராஜா பண்டிட் வெல்கம். இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப நல்லது. இந்த சிட்டியோட பேர் அந்தேர். அந்தேர் அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். இந்த சிட்டியோட ராஜா ஒரு ஃபூல் ராஜா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1 கிலோ வெஜிடபிள் எடுத்தாலும் 1 கிலோ ஸ்வீட் எடுத்தாலும் 1 டக்கே, அதாவது 1 கிலோ வெஜிடபிள்ஸ் எடுத்தாலும் சரி 1 கிலோ ஸ்வீட்ஸ் எடுத்தாலும் சரி 1 ரூபாய் கொடுத்தா போதும். இதை கேட்ட குரு சொல்றாரு, நம்ம உயிரையும் கொடுக்க வேண்டாம், எந்த ஒரு ட்ரபிளையும் நாம விலை கொடுத்து வாங்கவும் வேண்டாம். நமக்கு தெரியாது இந்த அந்தேர் சிட்டியில என்ன மூமெண்ட்ல என்ன நடக்கும்னு. என் மனசுக்கு தோணுது, இங்க வந்து ஸ்டே பண்றது நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாரு. குரு ரிட்டர்ன் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. குருஜி போயிடுறாரு. சிஷியன் அங்கேயே ஸ்டே பண்ணிடுறாரு. சிஷியன் நினைக்கிறாரு, நான் தனியா இங்கே இருந்து ஃபேட் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. சிஷியன் இன்னைக்கு மார்க்கெட்டை பார்க்கறதுக்காக போனாரு. மார்க்கெட்ல எல்லா திங்ஸும் ஒண்டர்ஃபுல்லா இருந்தது. எல்லாரும் ஒருத்தர புஷ் பண்ணிக்கிட்டாங்க. எதனால அப்படின்னா கூட்டம் அதிகமா இருந்தனால. 1 கிலோ மஞ்சள் டர்மரிக், 1 கிலோ ஜீரகம் குமின், 1 கிலோ குக்கம்பர் எல்லாமே 1 டக்கேக்கே கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரபடி மலாய்ன்றது என்னன்னா திக்கன் அண்ட் ஸ்வீட் அண்ட் மில்க் கிரீம், அதுவும் வந்து 1 டக்கேக்கே கிடைக்கும். அதாவது 1 கிலோ டர்மரிக், 1 கிலோ குமின், 1 கிலோ குக்கும்பர், 1 கிலோ ரபடி மலாய், எது எடுத்தாலும் 1 ரூபா தான். அந்த மாதிரி கிடைச்சப்ப அந்த சிஷ்யன் என்ன பண்றாருன்னா டெய்லியும் அதை அவரு சாப்பிடுவாரு. பொயட் சொல்றாரு, ஃபர்தரா நீங்க லிசன் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா டார்க் சிட்டியை பத்தியும் ஃபூல் கிங்கை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்த 4 லைன்ஸ் ரெயின் வந்ததை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ரெயின் தண்ணியை கொண்டு வந்தது. மின்னல் மின்னுச்சு. பயங்கர மழையும் வந்தது, மின்னலும் வந்தது. மேகம் இடி இடிச்சுது, மின்னலும் பிரைட்டா மின்னுச்சு. மழை ஆழமாக இருந்தது, மின்னலும் அச்சுறுத்தலா இருந்தது. இந்த மாதிரி மழை பெஞ்சனால கிங்டமோட ஹெவி வால் வந்து விழுந்துருச்சு. கிங் குயிக்கா ரைட் பண்ணி அந்த இடத்துக்கு ரீச் பண்றாரு. கிங் சோல்ஜரை கூப்பிட்டாரு. அவர்கிட்ட கேட்டாரு, இந்த வால் எப்படி விழுந்தது, யார் தள்ளிவிட்டா அப்படின்னு கேட்டாரு. சோல்ஜர் சொன்னாரு, வால் விழுந்ததுல என்னோட தப்பு ஒண்ணு இல்ல, என்னோட ஸ்கில் எதுவும் இல்ல. முன்னாடியே இந்த வாலை வீக்கா தான் பில்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஸ்ட்ராங்கா இல்ல, திக்காவும் இல்ல, அதனாலதான் இந்த வால் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. சோல்ஜர் சொல்றாரு, மிஸ்டேக் வந்து வால் பில்ட் பண்ண ஒர்க்கருடையது, அதாவது ஆர்டிஷியனுடையது, என்னோட தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. வால் பில்ட் பண்ண ஒர்க்கர், அதாவது ஆர்டிஷியனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு உட்கார வைக்கிறாங்க. கிங் சொல்றாரு, இந்த ஆர்டிஷியனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. மிஸ்டேக் இவருடையதுதான், இன்னைக்கு இவருக்கு டெத் பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் கூட டிலே பண்ணாம ஆர்டிஷியன் சொல்றாரு, மகாராஜா இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லை. இது வந்து சிமெண்ட்டுக்கு தண்ணி ஊத்துறோட தப்பு. அவரு தான் இர்ரெஸ்பான்சிபிளா சிமெண்ட்ல தண்ணி ஊத்திட்டாரு அப்படின்னு சொன்னாரு. கிங் சொல்றாரு, வேகமா சிமெண்ட்ல தண்ணி ஊத்துற ஒர்க்கரை கூப்பிடுங்க, அவரை பிடிச்சி தூக்கு கயிறுல ஏத்துங்க அப்படின்னு சொன்னாரு. சிமெண்ட்டுக்கு தண்ணி ஊத்துற ஒர்க்கர் கொஞ்சம் கூட லேட் ஆக்காம அங்க வந்துடுறாரு. அவர் சொல்றாரு, இதுல என்னோட தப்பு ஒண்ணு இல்ல. இது யாரோட தப்புனா வாட்டர் பேக், அதாவது லெதர் பேக் வாட்டர் ஊத்துறதுக்காக யார் பண்ணாங்களோ அவங்களுடைய தப்பு. இந்த பேக் ரொம்ப பெருசா பண்ணனால நிறைய வாட்டர் ஃபில் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. வாட்டர் பேக் பண்ணவரு கொஞ்சம் கூட லேட் ஆக்காம அங்க வந்துடுறாரு. அவர் சொல்றாரு, இதுல என்னோட தப்பு ஒண்ணு இல்ல,
இது மந்திரியோட தப்பு, மந்திரியோட இர்ரெஸ்பான்சிபிள்னால வந்த தப்பு, இது அவரோட மிஸ்சீஃப், இது அவரோட புத்தியால வந்த தப்பு அப்படின்னு சொல்றாரு. பிக் அனிமலோட லெதரை மினிஸ்டர் கொடுத்துட்டாரு. அதுலேருந்து எதுவும் திருடாம ஃபுல் லெதரை யூஸ் பண்ணி வாட்டர் பேக் செஞ்சேன். வாட்டர் பேக் ரொம்ப பெருசா இருந்தது, அதனால நிறைய வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. இது என்னோட தப்பு இல்லை, இது வேற யாரோ தப்பு அப்படின்னு சொன்னாரு. கிங் சொல்றாரு, இது மந்திரியோட தப்பா இருந்ததுன்னா மந்திரியை கொண்டு வாங்க, அவரை தூக்கு கயிறுல ஏத்துங்க அப்படின்னு கிங் ஆர்டர் கொடுக்கறாரு. இமீடியட்டா மந்திரிய தூக்கு தண்டனை எக்ஸிக்யூட் பண்றவங்க கிட்ட கொண்டு போங்க, அந்த மொமெண்ட்டே அவரை ஹேங் பண்ணுங்க அப்படின்னு கிங் சொன்னாரு. ஆனா மினிஸ்டர் ரொம்ப லீனா இருக்கிறனால தூக்கு கயிறு அவருடைய கழுத்துல கரெக்டா ஃபிட் ஆகல, லூஸா இருந்தது. கிங் சொல்றாரு, யாருடைய கழுத்து ரொம்ப தடியா இருக்கோ அவங்கள பிடிச்சி இந்த மொமெண்ட்டே அவங்கள தூக்கு கயிறுல ஹேங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இதனால என்ன ஆச்சுன்னா, சோல்ஜர் கழுத்து தடியா இருக்கிற பர்சனை தேடி போறாரு. அவரு சிஷியனை பார்த்தாரு. சிஷியன் வேக வேகமா அல்வா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. சோல்ஜர் சிஷியன் கிட்ட சொல்றாரு, நீங்க இமீடியட்டா வாங்க, மகாராஜா இந்த மொமெண்ட்டே உங்களை வர சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னாரு. சிஷியன் மனசுல ரொம்ப ஹாப்பியானாரு. அவர் சொன்னாரு, கிங் இன்வைட் பண்ணனால நான் இன்னைக்கு தனியா ரொம்ப நல்ல உணவு சாப்பிடுவேன். ஆனா அந்த இடத்துக்கு அவர் ரீச் ஆனதும் ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தாரு. ஏன்னா பீப்புள் கூட்டமா கூடி இருக்கிறத அவர் பாக்குறாரு. அந்த விஷயம் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. அங்க ஒரு திருவிழா மாதிரி மக்கள் கூடியிருக்காங்க. கிங் சொல்றாரு, தடியான கழுத்து கிடைச்சிருச்சு, நீங்க அதை உயர்த்துங்க, அவரை தூக்கு கயிறுல தொங்க விடுங்க அப்படின்னு சொன்னாரு. சிஷியன் சொல்றாரு, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கிங் சொல்றாரு, அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா சிஷியன் ஒரு முட்டாள் கிடையாது, அவர் கிளவரானவர். அங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்தினார். அவர் என்ன சொன்னார்னா, நான் ஃபர்ஸ்ட் குருஜியை பார்க்கணும், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. குருஜிய உடனடியா வர வச்சாங்க. ஏன்னா சிஷியன் நின்ற இடத்துலயே அழுதுட்டு இருந்தாரு. குருஜி அந்த இடத்துக்கு வந்தாரு. வந்துட்டு சிஷியனை கூப்பிடுறாரு. குயிக்கா சிஷியனோட காதுல ஏதோ மந்திரத்தை சொன்னாரு. அவர் சொன்ன அப்புறம் குருவும் சிஷியனும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் ஒருத்தர் தள்ளி விட்டாங்க. குரு சொன்னாரு, தூக்கு கயிறுல நான் ஏறுவேன். சிஷியன் சொன்னாரு, தூக்கு கயிறுல நான் ஏறி இறந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் ரொம்ப அடமண்டா சண்டை போட்டாங்க. யாராலையும் அவங்கள தடுக்க முடியல. கிரேட் கிங் இமீடியட்டா கேட்டாரு, என்ன விஷயம், ஏன் சண்டை போடுறீங்க? குரு என்ன விஷயம்னு அடுத்த பேரால சொல்றாரு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். குரு என்ன சொன்னாருன்னா, இது ஒரு ஆஸ்பீஷியஸ் டைம். இந்த டைம்ல தூக்கு தண்டனை யாருக்கு கொடுக்கறாங்களோ அந்த பர்சனுக்கு ஃபேம் தானா தேடி வரும். அவர் ராஜா மட்டும் கிடையாது, ஒரு சக்கரவர்த்தி, அதாவது இந்த யூனிவர்ஸ் ரூல் பண்ற ரூலரா ஆகிடுவார். அவர் ராஜாவாக இருக்க மாட்டார், சக்கரவர்த்தியா ஆகிடுவார். இந்த ஹோல் வேர்ல்ட்ல அவர் ஃபேமஸ் ஆகிடுவார் அப்படின்னு சொன்னார். கிங் சொல்றாரு, இந்த விஷயம் உண்மையாதான் இருக்கும், குருவோட ஸ்டேட்மெண்ட் பொய்யா இருக்காது. இந்த ஆஸ்பிஷியஸ் டைம்ல நான் தூக்கு மேடையில ஏறி ஹேங் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. கிங் ஹேங் பண்ணிக்கிட்டாரு. ஃபூலிஷ் கிங் இருந்தப்ப மக்கள் எல்லாம் ஹாப்பியா இருந்தாங்க. எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணாங்க. இது ஒரு டார்க் சிட்டி வித் ஃபூலிஷ் கிங். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பியூட்டிஃபுல்லான லெசன், குரு அவர் சேலா. இதுல நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு குருவும் சிஷியனும் காசு இல்லாம சுத்தி பார்க்க போனாங்க. அங்க ஒரு நகரத்தை பார்த்தாங்க. அது ஒரு அந்தேரா நகரம். குரு சொல்றாரு, இந்த இடம் நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா சிஷியன் அதை கேட்காம என்னென்ன துன்பங்கள்லாம் அனுபவிச்சாரு, கடைசியில குரு எப்படி அவரை காப்பாத்தினாரு அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். இந்த லெசனை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.